ஒரு சமூக நீதி நாள் இன்றைக்கு தான் முழுமை பெற்றிருக்கிறது. நாங்கள் தேர்தலில் வேலை செய்யும் பொழுது இன்றைக்கு தான் ஊடகங்கள் இவர் இந்த சாதி, இவர் அந்த சாதி அப்படின்னு இன்னைக்கு விவாதிக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை வேட்பாளர்களை நாம் நியமிக்கும் போதும் சரி, தேர்தல் பிரச்சாரங்களை பார்க்கும் போதும் சரி, ஊடக நண்பர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், மக்கள் சாதியின் அடிப்படையில் ஓட்டு போடவில்லை. எதிர்கட்சிகள் தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, இந்து அறநிலைத்துறையில் இந்த கம்யூனிட்டிலேருந்து போட்டிருக்காங்கன்னு. ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இளைஞர்கள், பெண்கள் அதிகம். சாதியின் உணவின் அடிப்படையில் எப்பொழுதும் தேர்தல் எதிர்கொண்டது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா துறையிலும் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எதிர்கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவே பெறாது, எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகமாட்டார் அண்டர்எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இளைஞர்கள் எல்லோரும் கடுமையாக உழைத்தோம். தேர்தல் அரசியலில், கட்சியிலுடைய பிரச்சாரத்தில் அப்படி யாரெல்லாம் உழைத்தாங்களோ, இன்னும் உழைத்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் தலைவர் அவர்கள் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு துறையும் அவரே முழு மனதுடன் எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த பழைய தேர்தல் அரசியலாக இருக்கக்கூடிய இந்த திமுகவும் அதிமுகவும் இவர் இந்த சாதி அந்த மதம் அந்த அரசியல் எல்லாம் தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு முடிவும் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு அமைச்சரும், ஒவ்வொரு நிர்வாகியும், காவல்துறை நிர்வாகிகளும், IAS ஆபீசரும் நேர்மையான முடிவெடுக்கணும்னு முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்காரு. இந்த அரசு அந்த மாதிரி முடிவை தான் எடுக்கும். திருப்பியும் பதிவு பண்றோம், இந்த அரசு பெரியார் அவர்களுடைய கொள்கையிலும், அறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையிலும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கையில் தான் வழி நடக்கும். திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஏன் இஸ்லாமிய சகோதரர்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும்? இஸ்லாமிய சகோதரர்களுடைய பொருளாதார பின்புலம் மிக 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 வறுமையான பின்புலம். எல்லா சமூகங்களும் முன்னேறினாலும் மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களாகட்டும், கிறிஸ்தவ சகோதரர்களாகட்டும், பெண்களாகட்டும், இவங்களுக்கு தலித் சகோதரர்களாகட்டும், இவங்களுக்கு அரசு முக்கிய திட்டங்களை கொண்டு வரணும். நேர்மையின் அடிப்படையில் முக்கியமான திட்டங்களை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பொழுது இஸ்லாமிய சமூகத்துடைய பிரச்சனைகளை சிறு வயதிலிருந்தே உணர்ந்த ஒரு சகோதரர் அமைச்சராகும் பொழுது கண்டிப்பாக அந்த திட்டங்களை மாற்றம் கொண்டு வருவார். எடுத்துக்காட்டாக PWD IAS எனக்கு பொறுப்பு கொடுத்தாலும் விளையாட்டுத்துறை எனக்கு கொடுக்கும் பொழுது 10 வயசுலேருந்தே விளையாட்டுத்துறையில் நான் இருக்கிறேன். நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிறேன். நான் ட்ரக்ஸை ஒழிக்கணும்னா விளையாட்டை முன்னிலைப்படுத்தணும்னு முதலமைச்சர் இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி எந்தெந்த துறையை யார் யாரிடம் கொடுத்தா, வாய்ப்புகளை கொடுத்தா மக்கள்கிட்ட அவங்க 24 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கே தவிர, இந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்த ஒரு அதிகார பகிர்வு கிடையாது. எந்த கட்சியும் இந்த அதிகார பகிர்வை நோக்கி போனதில்லை. அதனால் ஒரு இயற்கையான ஒரு குடும்பமாக எல்லோரும் இன்றைக்கு சேர்ந்த, இயற்கையாகவே சேர்ந்த, மக்கள் விரும்பிய ஒரு சமூக நீதி நாளாக இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இந்த நாளை பார்க்குறாரு. மக்கள் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் சரி, காங்கிரஸ் கட்சிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் முதல் முறையில் அதிகாரத்துக்குள்ள ஒரு அமைச்சரவையிலுக்குள்ள வந்த செய்தியை எல்லோரும் தன் வீட்டில் ஒரு பெரிய ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. அதில் நெகிழ்ச்சியான தருணம் நேற்று IUML ஆஃபீஸில் திரு ஷாஜகான் அவர்கள் எல்லோரும் இஸ்லாமிய சகோதரர் கட்டி பிடிச்சி ஒரு கண்ணீரோட இந்த பொறுப்பை எடுத்ததை நம்ம பார்த்துருப்போம், சோசியல் மீடியாவில் வந்திருக்கோம். ஸோ உண்மையான சமூக நீதினால நாங்கள் இதை பார்க்குறோம்.